அது என்னமோ தெரியலைங்க. நாங்க எங்க கிளம்புனாலுமே ஒரு ட்ரிப்புன்னு பிளான் பண்ணிட்டு, அன்னைக்கு காலையில இல்லன்னா இப்போ அதுக்கு முந்தின நாள் நல்லாவே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அது ஏன்னு தான் தெரியல. ஸோ கோயம்புத்தூர்ல செப்டம்பர் ஃபுல்லா செமையான வெயிலுங்க. ஆனா நாங்க ட்ரிப்புக்கு கிளம்புற நாள் அன்னைக்கு நல்ல ஜோரான மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. சரி வாங்க பேக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க போய் பேக் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு 12:30 தான் ட்ரெயின். ஸோ நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு 11:30க்கு எல்லாமே ரீச் ஆயிட்டோம். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு அவங்கவுங்க சீட்ஸ் அண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணி ஏறி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிடிஆர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். செட்டில் ஆகிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ தூங்கி எழுந்திரிச்சு டோர் பக்கத்தில் நின்று இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சீனை நாங்கள் ரசிச்சுட்டு வந்துட்டுருந்தோம். அப்புறம் ஒரு 5:58க்கு ரீச் ஆகும்னு சொன்னாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock வந்து தஞ்சாவூர் ஜங்ஷனில் ட்ரெயின் ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே இறங்கியாச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஹாய் எல்லாம் சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு பஸ் வந்திருந்தது. அதில் ஏறி நாங்கள் வந்து அபீஸ் ரெசிடென்சிக்கு கிளம்பி போயாச்சு. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளான ஸ்டே இருந்தது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பட்ஜெட்டட். கண்டிப்பாக நீங்களும் தஞ்சாவூர் போனீங்கன்னா பிக் டெம்பிள் பக்கத்தில் அபீஸ் ரெசிடென்சியில் போய் ஸ்டே பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நல்லா ரெடி ஆகிட்டு ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு நாங்கள் கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் தான். செம்ம வெயிலாக இருந்துச்சு தஞ்சாவூரில். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா லொக்கேஷனையுமே பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு கிளம்பியாச்சு. அடுத்தடுத்து எங்கே போகணுன்னு சொல்லி பார்க்கணுன்னா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.